அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மை மறுமை வெற்றி இஸ்லாத்தை பின்பற்றுவதில் மற்றும் தீனை கற்றுக்கொள்வதில் தான் இருக்கின்றது. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாமார்களும் தாபீன்களும் ஈமானின் அதிகப்படியான ஷிஃபத்துகளை கொண்டு வாழ்ந்தார்கள். நல்லமல்களை செய்து கொண்டு சுன்னத்துகளை பேணிக்கொண்டு இருந்தவர்கள் தாபீன்கள், சஹாபாமார்கள், நபிமார்கள். இவர்களைப் போன்று மூமீன்களும் இதே போன்று வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய அமல்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது 6 ஷிஃபத்துகள் இருக்கின்றது. ஈமானுடைய ஷிஃபத்துகள் என்று 6 இருக்கின்றது, 6 வகைப்படுகின்றது. முதலாவதாக கலிமாவை கூற வேண்டும், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாவதாக தொழுகையை பேணி தொழுது வர வேண்டும். ஐவேளை தொழுகையை சரியான முறையில் தொழுது வர வேண்டும். மூன்றாவதாக இலிமை அறிந்து கொள்ள வேண்டும். மசாயில் இலிம், ஃபசாயில் இலிம் என்று 2 வகைப்படுகின்றது. ஆலிம் உலமாக்களிடம் கேட்டு அறிந்து கொள்வது மசாயில் இலிம். தாலிம், ஹதீஸ் மற்றும் குரானை படித்து அறிந்து கொள்வது ஃபசாயில் இலிம். திக்ரை கற்றுக்கொள்ள வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று அதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இக்ராம், நற்பண்புகள். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நற்பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியவர்களை எப்படி அன்பு பாராட்டுவது, எப்படி மரியாதை செலுத்துவது என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 5வதாக இஹ்லாஸ். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பயத்தை நாம் மனதில் வைத்துக்கொண்டு அதனை நாம் அமல்களை அதன்படி நாம் அல்லாஹ்வுக்கு பொருந்தி செய்ய வேண்டும். 6வதாக தாவத். நாம் எதனை கற்றுக்கொண்டோமோ இவை அனைத்தையும் நாம் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழுகை என்பது மனிதன் தன்னுடைய உறுப்புகளை கட்டுப்படுத்தி தொழுகின்றான். அப்பொழுதுதான் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது.